Entos, a Spearfox initiative. Spearfox company வந்து Entos அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியாவை அவங்களே வந்து டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியா இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஆர்ஜே பாலாஜி எழுதி நடிச்சு கேஆர் பிரபு டைரக்ஷனில் வெளிவந்த எல்கேஜி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தை ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ் நம்மளை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தோட ஒரு டைட்டில் கார்ட்லேயே வந்து இன்ஸ்பயர்ட் பை தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை பார்த்த உடனே வந்து இது ஒரு ஸ்பூஃப் மூவியாக தான் இருக்கும். ஸோ எல்லா பொலிட்டிக்கல் மாதிரியும் இது ஒரு ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு படத்தை வந்து ஒரு அமைதிப்படை அந்த மாதிரி ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் பொலிட்டிக்ஸை வந்து சொல்லியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில். அதுக்கு வந்து அங்கங்கே வந்து நம்ம தமிழ் இதுலேயே வந்து மறக்க முடியாத ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வுகள்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த தெர்மாகோல் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சு சும்மா காமெடியிலேயே வந்து பிச்சு உதறி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து நம்மளை வந்து எங்கே ஏமாத்துறாங்க, ஸோ நம்ம வந்து எங்கே தப்பு செய்கிறோம், அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ரொம்பவே தெளிவாக எழுதியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பொதுவாக வந்து ஒரு கவுன்சிலர்னா என்ன பண்ணிட முடியும், ஸோ வந்து ஒரு கார்பரேஷனோட பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஒரு ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி ரோடு போடுற சீன்லாம் வரும். ஸோ இந்த ரெண்டு சீனுமே வந்து ரொம்பவே வந்து மாசாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகிறதே தெரியாது, அப்படியே ஜாலியாக போயிட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிரேக் போட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரியான ஃபீல் தான் வந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு டாப் கியர் போட்டு ஒரு டீசெண்டான ஒரு ட்விஸ்டோட ஒரு முடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து படத்தில் வந்து இந்த லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தாலி இருக்காமல் இருந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு கட்சியை மேம்படுத்த வந்து நிறைய திட்டங்கள் தான் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இதுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படம் மூலியமாக கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ வந்து ஒரு கட்சியை மேம்படுத்துறதுக்கு இப்போ இருக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ராம்குமார், பிரியா ஆனந்த் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ரோலை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இந்த படத்தோட பிஜிஎம் பற்றி பேசும்போது லியன் ஜேம்ஸ் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த பிஜிஎம் வந்து தனியாகவே நின்றுச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதுலேயும் வந்து இந்த எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் வரும். ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப விஷுவலே வந்து காமெடியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த மியூசிக்கும் வந்து பக்காவாக அமைஞ்சிச்சு. ஸோ வந்து அவருக்கும் வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஜே.கே. ரித்தீஷ் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக வந்து வருவார். ஸோ அவர் வந்தோடனே ஐயோ எப்படா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வர்றதே வந்து ஒரு சக்திமான் மாதிரி தான் வருவார். ஸோ ஐயோ முடிஞ்சு போச்சுடா படம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து அவரை வந்து இந்த படத்தில் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாஞ்சில் சம்பத்தும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவரோட தமிழ் வளம்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. காமெடியாக வந்து அவர் ரொம்பவே அவரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னா ரெண்டு பேருமே வந்து உண்மையான பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து அது ஒரு பெரிய பங்களிச்சிச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜியை பற்றி பேசியே ஆகணும். ஒரு ரேடியோ ஜாக்கியாக தொடங்கி அதுக்கப்புறம் வீடியோ ஜாக்கி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் காமெடி ஆக்டராக உள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதி நடிக்கிற அளவுக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படின்னே நம்ம சொல்லணும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குறவர் அவராக தான் இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்டே இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வர்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் அட்டையரை வந்து வேற ஒரு விதமாக காமிச்சு நம்ம வந்து எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்கிற படம் தான் வந்து எல்கேஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாம போஸ்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஜி டிஜிட்டல் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.